வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது எல்லாரும் திருமணம் பண்ணுறோம் சரிங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் ஆ, ரெ 2 மாதம் மூப்பு, 6 மாதம் மூப்பு, 3 மாதம் மூப்பு, அதாவது 3 மாதம் பெரியவங்க, ஒரு வயசு வரையும் பெரியவர்கள் அமைகிறார்கள். ஒரு சிலருக்கு அதையும் கடந்து அமைகிறது. இருந்தாலும் அந்த மாதிரி வயதில் மூத்த பெண் ஆ, திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒருவருக்கு எதனால் உருவாகிறது சரிங்களா? அப்படிங்கிறத பார்ப்போம். எந்தெந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச வகையில் பார்க்கலாம் சரிங்களா? ஜோதிடம் என்பது சொல்ல முடியாத உயரத்துக்கு போய்க்கொண்டே இருக்கிறது சரிங்களா? இருந்தாலும் அதில் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு தான் சரிங்களா? யாருமே முழுமையாக படித்து விட்டேன் என்று சொல்லிட முடியாது சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கார்கள், கோடிக்கணக்கான ஜாதகங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பலன் வேறுபட்டு போய்க்கொண்டே இருக்கும். ஒரு சில பலன்களை மட்டுமே நிர்ணயம் செய்ய முடியும். அப்படி பார்க்கையில் லக்னத்தை சனி பார்த்தால், அதாவது 7ஆம் இடத்துலேருந்து சனி பார்த்தாலும் சரி, இல்லை 10வது பார்வையில் தொடர்பு கொண்டாலும் சரி, அப்படி இல்லை என்றால் 3ஆம் பார்வையில் தொடர்பு கொண்டாலும் சரி, வலுப்பெற்று லக்னத்தை 7ஆம் அதிபுடன் சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் சரிங்களா, 7ஆம் அதிபதியை சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் பார்த்தாலும் இந்த வயதில் மூத்த கலத்திரம் அமையும் சரிங்களா? ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்த்தாலும் இல்லை, ராசி 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு சனி பார்த்தாலும் இந்த பலன்கள் நடக்கும். சந்திரன் சனி சேர்க்கை பெற்று, அதாவது புனர்ப்பு தோஷம் சொல்கிறோம்லவா, சந்திரன் சனி வலுப்பெற்று சந்திரன் வலு குறைந்து காணப்படும் போது, இந்த சேர்க்கை ஏற்படும் போது இவர்களுக்கும் வயதில் மூத்த கலத்திரம் அமைவதற்கு வாய்ப்புண்டு. 3ஆம் இடத்தில் இல்லை 6ஆம் இடத்தில் இல்லை 8ஆம் இடத்தில் இல்லை 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து சரிங்களா, சுக்கிரன் இருந்து அந்த இடத்தை சனி பார்த்தாலும் சரிங்களா, அதே போல் சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்தாலும் சரிங்களா, இவர்களுக்கும் வயதில் மூத்த கலத்திரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. 7ஆம் அதிபதியுடன் சூரியன் தொடர்பு கொண்டுச்சுன்னா, முக்கியமாக சொல்லணும்னா கடகம் சிம்மம் இந்த லக்னக்காரர்களுக்கு 7இல் சூரியன் இருந்து சனியும் வலுவுடன் இருந்து விட்டால், சனியும் லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, இல்லை 7ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாலும் சரி, அவர்களுக்கும் வயதில் மூற்ற கலத்திரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. இந்த விதிகள் எவ்வளோ தூரம் ஒத்து போகும் அப்படிங்கும்போது கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 70% ஒத்து போகும், 30%க்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா சரிங்களா, இது 7ஆம் அதிபதியை மட்டுமே வச்சு சுக்கிரனையும் வச்சு மட்டுமே சொல்கிறோம். இன்னும் மாறுபட்ட பலன்களும் உண்டு. ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் ஒவ்வொரு கால் வாங்கின நட்சத்திரங்களும் உண்டு. ஸோ அதுலேயும் நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துக்கணும் சரிங்களா. வயதில் மூத்தது அப்படிங்கும்போது சனி பகவானும் வருவார் சரிங்களா. 6 மாதம் 3 மாதம் மூப்புக்கு இவர் வருவார், சூரியனும் வருவார் சரிங்களா. சூரியனுங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகிறது அல்லவா, அது மாதிரி இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கும்பொழுது அவர்களுக்கு வயதில் மூத்த கலத்திரம் அமைவதற்கு வாய்ப்புண்டு சரிங்களா. திரும்பவும் சொல்கிறேன், லக்னத்தை சனி பார்த்துச்சுன்னா இந்த வாய்ப்பு உண்டு சரிங்களா. அதே போல் 7ஆம் அதிபதியை சனி தொடர்பு கொண்டாலும் பார்த்தாலும் சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும், சனி தொடர்பு கொண்டாலும், சந்திரன் சனி சேர்க்கை பெற்றாலும், சுக்கிரன் 3, 6, 8, 12 மறைந்து சனி தொடர்பு கொண்டாலும், இல்லை சுக்கிரனுடன் சூரியன் இணைந்திருந்தாலும், இல்லை 7ஆம் அதிபதியுடன் சூரியன் தொடர்பில் கொண்டாலும், இல்லை கடகம் சிம்மம் லக்னக்காரர்களுக்கு சூரியன் 7இல் இருந்தாலும், அந்த 7இல் இருந்த சூரியனை சனி தொடர்பு கொண்டால் இந்த மாதிரியான வயதில் மூற்ற கலத்திரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு.